இப்போ போய் நம்ம குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். குக்கரில் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு, மண் சட்டியில் செஞ்சால் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க, நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதையே சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. பாருங்கள், பட்டை பீஸ் வந்து ஒரு 3 எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், அன்னாச்சி முக்கில் ஒரு சின்ன இதழ் அதை மட்டும் எடுத்துக்குவோம். ஒரே ஒரு ஏலக்காய், இதெல்லாம் பொரியட்டும். இதோட நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி இலையில நம்ம தண்டு பக்கத்தையே கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மீதி இருக்கிறத ஃபைனலாக போட்டுக்கலாம். இது வந்து நம்ம அரைக்கும் போதே போட்டோம்னா நல்லா வாசனை கொடுக்கும். 6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்குவோம். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி இதையும் சேர்த்துக்குவோம். இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த வெங்காயம்லாம் வதங்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க, நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக பாருங்கள், இது வந்து சின்ன தேங்காயாக இருந்ததுன்னா 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கங்க, இதிலே போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இதுலேயே சேர்த்து நம்ம மல்லித்தூளையும் சேர்த்துருவோம். முழு மல்லி சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு பதில் இப்போ மல்லித்தூள் சேர்க்க போகிறேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கு இது குட்டி ஸ்பூனுன்றதுனால நான் காமிச்ச ஸ்பூன்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது குட்டி ஸ்பூன்றதுனால நான் 2 போடுறேன். இந்த மிளகாயெல்லாம் தூள்லாம் போட்டுருக்கிறதுனால நெடி அடிக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இது வந்து நமக்கு குழம்பு திக்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்த ஸ்பூனில் எடுத்தோமோ அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பாருங்க, இதில் வந்து 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியாக 2 எடுத்துருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இருமல் வரும். பாருங்க, இதுலேயே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து மிக்ஸி ஜார் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியவே ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்க, இது ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி வேணும்னா இந்த தண்ணியவே ஊற்றிக்கலாம், அப்படி இல்லையா குழம்பு வைக்கும் போது இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து என்ன பண்ணலாம், நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாமே நம்ம வதக்கிட்டோன்றதுனால எதுவும் போட வேண்டாம். ஒரு 5-6 மிளகு மட்டும் போட்டுக்கலாம், அதாவது ஒரு 10 மிளகு போட்டிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதனால் ஒரு கை அளவுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த வெங்காயம் வதங்கும் போதே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் பிச்சு போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவக்க வதங்கிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன், இந்த 1/2 கிலோ அளவுக்கு பிராய்லர் சிக்கன்
இதையும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன். ஆனால் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் எல்லாம் கொஞ்சம் பொடி பொடியாக தான் கட் பண்ணிக்குவாங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இறங்கும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன். எந்த ஸ்பூனில் வந்து மல்லித்தூள் போட்டோமோ அதே ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே போட்டது காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டேன், அதனால் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் இன்னொரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய ரெட் சில்லி பவுடர் வந்து ஆந்திரா மிளகா அப்படிங்கிறதுனால 1 ஸ்பூன் போட்டாலே போதும், காரம் நல்லாயிருக்கும். மண் சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சோம் இல்லையா, அரைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றலை. ஏன்னா தக்காளி வெங்காயத்தில் இருந்த தண்ணியிலேயே நைஸாக அரைஞ்சிருச்சு. இந்த தண்ணியை இந்த நேரத்தில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வைங்க, கொஞ்சம் எல்லாம் வேகட்டும். பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா இந்த தண்ணியிலேயே இந்த சிக்கன் வந்து நல்லா உரைச்சிருச்சு. அப்போ வந்து என்ன ஆகும், சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு இந்த சிக்கன் குழம்புக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கெட்டி குழம்பா வேணும்னா இந்த அளவுக்கே வச்சுக்கோங்க. கொதிக்கும் போது இன்னும் கரெக்டாயிரும். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இதுவே நல்லா கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் 10 நிமிஷம் கொதிக்கும் போது கண்டிப்பாக அது வந்து நல்லா திக்காயிரும். இப்போ தட்டை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்புறம் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு. குழம்பு எவ்வளோ திக்காக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா திக்காக சூப்பராக வந்துருச்சு. இதை ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே வேறு லெவலில் இருக்கும். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம்.
பாருங்க, இது வந்து நம்ம ரெடிமேடு கருப்பு கவுனி இட்லி மாவு. இதில் தான் நான் இட்லி ஊற்றிருக்கேன். இட்லி எடுத்து பார்க்கலாம். எவ்வளோ பஞ்சு மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பஞ்சு மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு, சாஃப்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அமிர்தம் மாதிரி இருக்கும். இது மாதிரி நான் வந்து இன்றைக்கி ரெடிமேட் கருப்பு கவுனி இட்லி மாவு இருக்கு இல்லையா, பவுடர் அரைச்சி வச்சுக்கிறது எப்படி அரைக்கணுன்றதையும் காமிச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாவு நல்லா புளிச்சிருச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு புளிக்குதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அதில் இட்லி ஊற்றணும். நான் மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு அரைக்க முடியாதுமா, அரைச்சி கொடுங்க அப்படின்னாலும் நான் அரைச்சி கொடுக்கறதுக்கு ரெடி. நாளைக்கே இந்த மாவையும் சரி, இந்த சிக்கன் குழம்பும் நீங்கள் உங்கள் வீட்டில் சண்டே உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி நம்ம யுகனோட பிறந்த நாளுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். நம்ம யுகன் பிறந்த நாள் வந்து முடிஞ்சுதான் நான் அந்த ஃபங்க்ஷனே உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.